மாநாட்டு தலைவர் மனோகர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர தொழிற்சங்க தோழர்கள் மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய பிரதிநிதி தோழர்கள் உங்கள் அனைவரையும் சென்னை மண்டல பொது இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாடு மிக சிறப்பான ஒரு மாநாடாக, கோரிக்கைகளை வென்றெடுக்கின்ற மாநாடாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன், நான் சார்ந்திருக்கக்கூடிய பொதுத்துறை பொது இன்சூரன்ஸில் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சி போக்குகளில் சிலவற்றை உங்கள் முன்னால் இங்கே பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கின்றேன். பொதுவாக எல்ஐசி சம்பந்தப்பட்ட தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பொது காப்பீட்டு துறையில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி உங்கள் முன்னால் ஒரு சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய தலைமை குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு பொது காப்பீட்டு துறையிலே கூட்டு போராட்ட குழு என்கின்ற ஒரு அமைப்பை 2017 முதல் உருவாக்கி தொடர்ந்து அனைத்து தமிழர்களையும் இணைத்து நம்முடைய வழிகாட்டுதலில், ஜேஇயின் வழிகாட்டுதலில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தித்தான் கோரிக்கைகளை வென்றெடுக்கின்றோம். 2017 நடைபெற்ற ஊதிய உயர்வானது வங்கிக்கும் எல்ஐசிக்கும் வழங்கப்பட்ட பிறகு 63 மாதங்கள் கழித்துத்தான் பொதுத்துறைக்கு, பொது இன்சூரன்ஸ் துறைக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஊதிய உயர்வு வழங்கப்படும் போது கூட அந்த நோட்டிபிகேஷன்ல அக்டோபர் 22 நோட்டிபிகேஷன் வரும்போது நோட்டிபிகேஷன் ஒரு ஷரத்து இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு வேஜ் ரிவிஷன் தான் உங்களுக்கு இனிமேல் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஷரத்தோடு அந்த நோட்டிபிகேஷன் 2017 நோட்டிபிகேஷன் அக்டோபர் 22 வந்தது. அப்போ இருந்த ஜிப்சாவோட தலைமை அதிகாரி சொன்னாரு, இதுதான் உங்களுக்கு கடைசி வேஜ் ரிவிஷன். ஏன்னா 2017 தான் நம்ம டீலிங் பண்ணாங்க. எல்ஐசியும் ஜிஐசியும் ஒன்றிணைந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி என்கின்ற நிலையில் வந்து டீலிங் பண்ணி வேஜ் ரிவிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய கடைசி ஊதிய உயர்வு அப்படின்னு சொன்னார் அவரு. நாம திருப்பி சொன்னோம், ஏன்னா அவருக்கு அது கடைசி ஊதிய, உங்களுக்கு தான் இது கடைசி ஊதிய உயர்வு. ஏன்னா நீங்க வந்து அடுத்த மாசம் ரிட்டையர் ஆறீங்க, எங்களுக்கோ ஏஇஏக்கோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற கடைசி என்கின்ற பேச்சையில நிச்சயமாக வெல்வோம் என்று நாம் சொன்னோம். அப்படி அந்த ஊதிய உயர்வு அக்டோபர் கொடுத்த உடனே அந்த சரத்தோடு நோட்டிபிகேஷன் வருது. உடனடியாக நம்ம அகில இந்திய தலைமை கூடி ஒரு சார்ட்டரை தயார் பண்றோம். ஒரு மாதம் தான் தயார் பண்றோம். நடுவில் நவம்பர் 1 சார்ட்டர் சப்மிட் பண்ணோம். அந்த சார்ட்டர் என்ன, எல்லாரும் நோட்டிபிகேஷன்ல வந்துருச்சு பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு. இதுவே உங்களுக்கு எங்க வேஜ் ரிவிஷன் அப்படி இருக்காது, இது பெர்ஃபார்மன்ஸ் ஒட்டி தான் இருக்குன்னு சொன்னேன். அனைத்து தொழிற்சங்கங்கள் மயங்கிய நிலையில் இருக்கும்போது, தயங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் வழிகாட்டுதல் பேரில் டிசம்பர் 1 சார்ட்டர் சப்மிட் பண்ணோம். நாம தொடுத்த முதல் அம்பு எதுக்கு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டுங்கிற விஷயத்துக்கு நாம் தொட்ட முதல் அம்பு. எந்த தொழிற்சங்கமும் செய்யல. நாம அந்த சார்ட்டர் சப்மிட் பண்ண, என்ன உங்களுக்கு இவ்வளவு தைரியம், நோட்டிபிகேஷன்ல வந்த பிறகு சார்ட்டர் சப்மிட் பண்றீங்களா என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த சார்ட்டர் சப்மிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எல்லா தொழிற்சங்கங்களும் கடைசியாக கூட ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, சார்ட்டரை சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து நாம எல்லாரையும் ஒருங்கிணைத்து அந்த தொழிற்சங்கங்களை அழைத்து வந்து ஜேஎஃப்டி மூலமா போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல தான் இந்த அடுத்த வேஜ் எல்ஐசிக்கும் வங்கிக்கும் கொடுத்தாச்சு. முதல் வேஜ் ரிவிஷன்ல டிலே, இந்த வேஜ் ரிவிஷன்ல சுத்தமா இன்றைய வரை பொதுத்துறை பொது இன்சூரன்ஸுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். பல கட்ட போராட்டங்கள், தர்ணாக்கள் பல நடத்தி முடிச்சிட்டோம். ஆனாலும் இந்த அரசு ஒரு பாராமுகமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் செயல்படுவது உண்மை. கடைசியாக இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஏப்ரல் 30 நமக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அப்ப ஜிப்சா தலைமை டிஎஃப்எஸ் முதல் முறையாக வேஜ் ரிவிஷன் சார்ட்டர் சப்மிட் பண்ணி பேசும்போது முதல் முறையாக டிஎஃப்எஸ் செக்ரட்டரி வர்றாரு. டிஎஃப்எஸ் செக்ரட்டரி வந்து கலந்து கொண்டு ஒரு சார்ட்டர் சப்மிட் பண்றோம், டிஸ்கஷன்.
ஜேஎஃப்டியின் சார்பாக கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு அங்க இருந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை, முதல்ல ஏஐயை பிரசன்ட் பண்ணட்டும். நம்ம எல்லாரும் சும்மா இருப்போம், கிட்டத்தட்ட 15 அமைப்புகள் போனோம். முதல்ல ஏஐயை பிரசன்ட் பண்ணட்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் சார்ட்டர் அது மாதிரி டிஸ்கஷன் ஒரு லெகசி இருக்கு, அவங்களுக்கு தான் நிறைய அனுபவங்கள் இருக்கு. அவங்க பிரசன்ட் பண்ண பிறகு நம்ம யார் அவசரப்பட்டு பேசலாம் அப்படின்ட்டு கூட்டு போராட்ட குழு அகில இந்திய தலைவர் சொல்லிட்டார் முதல் வார்த்தை. இப்படி இருக்கும்போது முதல்ல நம்ம தலைமை அங்க முதல்ல பேச முடியும். அப்போ அந்த ஜிப்சாவோட கிரிஜா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஜிப்சாவோட அபிஷியல் தான் சொல்றாங்க, முதல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றாங்க. அந்த பிரசன்டேஷன் முழுக்க ஒரே புலம்பல்கள், பர்ஃபார்மன்ஸ் இல்லை, growth இல்லை, இது மெடிடேஷன் இல்லை, இப்படியாக தொடர்ந்து புலம்பல்களாகவே ஒரு பிரசன்டேஷன் முடியும். நாம அப்போ பேச போறோம் முதல் முறையா. அப்போ நமக்கு நம்ம ஏஐலேருந்து பேசுறோம். இவர்கள் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே 10 மாதங்களுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிட்டோம், வாய்ஸ் ஃபார் பப்ளிக் செக்டார் என்கின்ற யூடியூப் சேனல்ல ஊதிய உயர்வு நியாயம், எப்படி நியாயம் என்கின்ற ஷார்ட்ஸ் ஒரு 10 ஷார்ட்ஸ் போட்டோம். 10 ஷார்ட்ஸும் பல பகுதியில் போயிடுச்சு, அதிகாரிகள் கூட பார்த்துறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் வைக்கிறாங்க. அப்ப நாம பேசுறோம், இவங்களுக்கு முழுக்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஏஐயே இருக்கும். நாம அதுவே பேசுறபடி அந்த டிஸ்கஷன் போனோம். 10 விஷயங்கள் சொல்லல. நாம் பொதுத்துறை பொது எவ்வாறு இந்த ஊதிய உயர்வுக்கு ஊழியர்கள் தகுதியானவர்கள் ஒரு 5 விஷயங்கள் மட்டும் நான் இங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 5 விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துருப்பேன். ஏன்னா முக்கியமா எங்கள் அரங்கம் சார்ந்து நாங்கள் இருக்கிற பகுதி சார்ந்து தெரிய வேண்டும் என்பதற்காக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பர்ஃபார்மன்ஸ் இது போகல் நாங்க சொன்னோம். 2022-23 4 பொதுத்துறை 4 நிறுவனங்கள் சேர்ந்து 10,408 கோடி லாஸ். 4 நிறுவனம் சேர்ந்து 10,408 கோடி லாஸ். அடுத்த ஆண்டு 23 இருந்து அப்படியே டர்ன் ஓவர் பண்றோம், அப்படியே புரட்டி போட்டோம். 10,408 தாண்டி லாபம் 468 கோடி. அப்ப கிட்டத்தட்ட 11,000 கோடி நாம ஈட்டி இருக்கிறோம். அந்த 10,000 தாண்டி கடந்து இருக்கிறோம், ஒரு டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம். இது எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, இதுக்கு நாங்க வேட்டிக்கு தகுதி இல்லையா அப்படின்னு முதல் கேள்வி வச்சோம். பெர் கேபிட்டா பிரீமியம் பார்க்கணும். பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெர் கேபிட்டா பிரீமியம் என்பது பிரீமியம் டோட்டல் டிவைடட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். பப்ளிக் செக்டார் ஒவ்வொரு ஊழியரும், அது சேர்மன் இல்லாமல் கடைநிலை ஊழியர் வரைக்கும் 2.51 கோடி அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே பிரைவேட் செக்டார் 1.2 கோடி தான் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, இது பெர் கேபிட்டா பிரீமியம் இன்கம் இல்லையா, இது வளர்ச்சி இல்லையா நம்ம கேள்வி வைக்கிறோம். growth rate ரொம்ப சுருக்கமா சொல்றோம். growth rate பப்ளிக் செக்டார் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5.47% growth, பிரைவேட் செக்டார் 5.7% growth. இது எந்த காலகட்டத்தில் ஒரு அன்எத்திக்கல் காம்படிஷன் 31 பிரைவேட் கம்பெனிகள் இந்த ஃபீல்டில் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஃபைட் பண்ணிட்டு அன்எத்திக்கல் காம்படிஷன் காலத்தில் நாம இந்த வளர்ச்சி அடையணும். அதோடு இல்லாம இந்த உலக அளவிலேயே ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸோட வளர்ச்சி என்பது 0.75% தான். ஆனா நம்மளுடைய வளர்ச்சி இங்க இந்தியாவில் என்ன சொல்றோம்னா, வளர்ச்சியை எப்படி கணக்கிடணும், growth rate எப்படி கணக்கிடணும்னு சொன்னோம்னா உலக அளவுல ஒரு பாராமீட்டர் இருக்கு. என்னன்னா ஒரு நாட்டோட ஜிடிபியும் நாட்டோட வளர்ச்சியும் அதுல பொதுத்துறையோட கான்ட்ரிபியூஷன் அதுக்கான பாராமீட்டரா கணக்கிடுறாங்க. இங்க அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. அப்படி பார்த்தா ஒரு நாட்டோட வளர்ச்சியில 4% கான்ட்ரிபியூட் பண்ணாலே, பொதுத்துறை கான்ட்ரிபியூட் பண்ணாலே, குறிப்பாக பொது இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாலே அது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவோட ஜிடிபி 6%, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் 5.5%, 4% இருப்பது பெரிய வளர்ச்சி. அப்ப 5.5% நம்முடைய வளர்ச்சியை எட்டிருக்கிறோம்னா டிசர்வ் ஃபார் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி கேள்வி வைக்கிறோம். 2025 ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்துச்சு. வரலாறு காணாத, இதுவரைக்கும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி செய்யாத ஒரு வளர்ச்சி, 14% வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் 14% வளர்ச்சி எட்டி இருக்கிறோம்.
எங்களுக்கு வேஜன்சி கொடுத்தது என்ன கஷ்டம். இது மூணாவது பாயிண்ட். பெனிட்ரேஷன் சொல்றாங்க, பெனிட்ரேஷனே இல்லை அப்படி. 2001 0.7% நம்மளோட பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகைகள் நினைச்சுக்கிறாங்க. 140 கோடி இருக்கிறாங்கன்னா 140 கோடி மக்கள் தொகையில் நான் எவ்வளவு பெனிட்ரேஷன் பண்ணிருக்கேன், அது 1% தானே நீங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அப்படி சொல்றாங்க. ஆனா பெனிட்ரேஷன் அதை விட்டு கணக்கிடப்படுது. பெனிட்ரேஷன் என்பது மொத்த ஜிடிபியில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன். ஜிடிபியில கான்ட்ரிபியூஷன் போது 1% கான்ட்ரிபியூஷன் என்பது ஜிடிபியில பார்க்கணும். சரி, இப்போ மக்கள் தொகையில கணக்கெடுத்தீங்கன்னா அப்ப நாங்க 60%. ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 60 கோடி பேர் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாலிசி, அது ஹெல்த் பாலிசியா இருக்கலாம், வாட்டர் பாலிசியா இருக்கலாம், அல்லது வீட்டு பாலிசியா இருக்கலாம், அல்லது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, ஏதோ ஒரு பாலிசியின் மூலமாக தங்களை ஜெனரல் இன்சூரன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 60% சொல்ல முடியுமா? பெனிட்ரேஷன் அதை வைத்து கணக்கிடப்படவில்லை, ஜிடிபியை வைத்து கணக்கிடப்படுகிறது. ஜிடிபியில பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் 1% செய்வது என்பது நம்மை போன்ற நாடுகள்ல அது பெரிய வளர்ச்சி. அதனால இது எப்படி பெனிட்ரேட் ஆக முடியும்? மக்களின் வாங்கும் சக்தி கூடும் போதுதான் இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பிசினஸ் கொண்டு போறோம். மக்களின் வாங்கும் சக்தி அவங்களோட எல்லா தேவைகளுமே கடைசியா தான் இந்த இன்சூரன்ஸ் யோசிக்கக்கூடியதால், அதுவும் குறிப்பாக ஜெனரல் இன்சூரன்ஸ். எல்ஐசியாவது ஒரு சேவிங்ஸ் மோட்டிவ்ல கடைசியில ஒரு ரிட்டர்ன்ஸ் மோட்டிவ்ல யோசிப்பாங்க. வருமானே பாலிசி கட்டும் போது இந்த வருஷம் கட்சியில ஒரு அமௌண்ட் தருவீங்க, அப்படி இல்லை இந்த பாலிசி அருணாந்திர பாலிசி, அந்த பணம் திருப்பி தரப்படாது அப்படின்னு சொல்றோம். சோ இது கடைசி சான்ஸ் தான். இந்த வெஹிக்கிள் பாலிசி ஹெல்த் பாலிசி இப்ப டெவலப் ஆயிருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதுல ஒரு விழிப்புணர்வுனால நிறைய வெஹிக்கிள் பாலிசி ஆட்டோமேட்டிக், ஹெல்த் பாலிசி இம்ப்ரூவ். இப்படி இருக்கும்போது மக்களின் வாங்கும் சக்தி அதிகமாகும் போதுதான் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் போது பெனிட்ரேட் ஆகி உள்ள போய் நிறைய இன்னும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் ஷேர் கூட 1.78% இப்ப உயர்ந்திருக்கு. இது வரலாறு கால வளர்ச்சி. இதெல்லாம் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் எல்ஐசியோட கம்பேர் பண்ண முடியாது, ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸோட சொல்லிட்டு இப்படியாக நம்முடைய வாதங்கள்லாம் வைக்கும் போது அப்புறம் என்ன சொன்னோம், இவ்வளவு இருக்கிறீங்க கடைசியா அவங்க நம்மளோட வாதத்தெல்லாம் கேட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு 10% அப்படின்னு கொடுத்தாங்க. 10% உங்களுக்கு தரணும். எல்லாரும் ஒரே நிலையில இருந்து மறுத்துட்டு முடியாது, 10% முடியாது. அட்பார் வித் எல்ஐசின்னு கொஸ்டின் பண்ணும். அட்பார் வித் எல்ஐசி 17ல எங்களுக்கு 6% குறைவாக இருந்தது. இப்போ ஒரு 12%, 22% உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் 22%? இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பேரிட்டி அப்படின்னு நம்ம ஒரு கோஷத்தை வச்சோம். இங்க என்ன பிரச்சனைனா ரெண்டு அந்த ஆறும் இந்த ஆறு சேரும் போது 12. இது ஜிப்சா அன்றைக்கு இருந்த ஆர்ஆர் சிங் ஜிப்சா அவர் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. டிஎஃப்எஸ் ரெக்கமெண்ட் பண்ணி 22% நீங்க கொடுக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கமெண்ட் பண்ணதை நீங்க கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு மறுபடியும் கூடி அதெல்லாம் முடியாது, 10% முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி அட்பாருக்கு எல்ஐசி சொன்ன பிறகு கடைசியா 12% என்கின்ற ஒரு 12% அனைத்து தொழிற்சங்களும் ஒன்றாக இருந்து எதிர்த்ததின் காரணமாக நாங்கள் பேசிட்டு வரோம் போயிருக்கோம். இது நடந்து ஏப்ரல் 30 3 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்றைய வரையிலும் அதை நிறைவேற்ற சொல்லியோ அல்லது அடுத்த என்ன பர்சன்டேஜ் கொடுக்குன்னு கேட்டு நாம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு இதை எதையும் செவி மடுக்காமல் எங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனையில பாராம அன்னைக்கு 2 விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. ஃபேமிலி பென்ஷன் 30% ஒத்துக்கிட்டாங்க, என்பிஎஸ்ல 14% ரெண்டுத்தையும் அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதை கூட அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முடியல. அந்த அளவுக்கு இவங்க மோசமா இருக்காங்க. சரி, பெனிட்ரேஷன் இது பெர்ஃபார்மன்ஸ் இது அட்பார்ட் எல்ஐசி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்க எல்ஐசிக்கு ஈக்குவலா நீங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நாங்க சொன்னோம் ஜிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி மொத்தமே 1000 கோடி தான் அவங்களோட ஏர்னிங், வர 1000 கோடி. அதுல இருக்க ஜிஎம்க்கும் எல்ஐசியில் இருக்க ஜிஎம்க்கும் அட்பார்ட்